மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கிங்டம் அனிமாலியா அப்படின்ற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் பேசிஸ் ஃபார் கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அது பற்றியும் இன்வெர்டிபிரேட்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். நவ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நாமன்க்ளேச்சர்? The process of assigning scientific name to animals or taxonomic group is called the nomenclature. The process of assigning scientific names, that means what? ஒரு குறிப்பிட்ட முறையை பயன்படுத்தி டாக்ஸானமிக்கில் ஸ்பீசிஸை அரேஞ்ச் பண்ணி அதுக்கு அறிவியல் முறையில் பேர் வைக்கிறதுக்கு பேர் தான் நாமன்க்ளேச்சர் ஆர் பெயரிடும் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் கிசா, இனிமேன், எம்பெரி, மன்னா, டொனா அண்ட் யுமானா. கிசா, இனிமேன், எம்பெரி, மன்னா, டொனா, யுமானா. இது எல்லாமே இட் மீன்ஸ் வாட்? இன் ஆல் ப்ராபபிலிட்டி திஸ் வேர்ட் மஸ்ட் பி நியூ டு யூ, பட் தே ஆல் மீன் ஹியூமன். இப்போ இங்கே சொன்ன எல்லா வார்த்தையுமே உங்களுக்கு புதுசாக இருக்கும். இது எல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா ஹியூமன்ஸோட நேம். ஓகே, in different foreign languages, there are presently more than 6,000 languages in the world, and an animal can be named in more than 6,000 ways. That means what? நம்ம உலகளவில் பார்த்திங்கன்னா மக்கள் 6000 வித்தியாசமான லாங்குவேஜை என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஸோ ஒவ்வொரு உயிரினத்திற்கும் 6000 வித்தியாசமான பேர்கள் இருக்கும். Unfortunately, it is impossible for anyone to have a good functioning knowledge of most languages. இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கான்னா இவ்வளவு லாங்குவேஜையும் பற்றி குட் நாலேஜ், அதை ஃபுல்லும் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்றது இம்பாசிபிள். ஸோ வி நீட், அதனால் எல்லாருமே ஒரு காமனாக யூனிவர்சலி அக்செப்டட் சயின்டிஃபிக் நேமிங் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்கானிசத்தை பற்றி நல்ல வெல் வேர்ஸ்டாக என்ன பண்ண முடியும், நம்ம படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்த ப்ராசஸ் தான் நாமன்க்ளேச்சர். ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஸ்பீசிஸை ஒவ்வொரு நேம் வச்சு நம்ம கூப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அவங்கவுங்க பேசிக் லாங்குவேஜில் நம்ம அதை பற்றி படித்தோம் அப்படின்னா தட் மீன்ஸ் காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது உலகளவில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரே மாதிரி படிக்கணும் அப்படின்றதுக்காக வந்தது தான் என்ன அப்படின்னா இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஓகே, தென் பாருங்கள், then binomial nomenclature, the biological system of naming the organism in which the name is composed of two terms. That means binomial nomenclature அப்படின்னா இரு பெயரிட்டு அழைக்கும் முறை. ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 நேம் வைக்கணும், ஜீனஸ் அஸ் வெல் அஸ் த ஸ்பீசிஸ் அப்படின்ற 2 நேம் வச்சு நம்ம பெயரிடும்போது அதை பற்றி படிக்கிறது என்னது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சர். அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஜீனஸ் நேம் சொல்கிறாங்க, செகண்ட் டேர்ம் ஸ்பீசிஸ் நேம் சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா அவங்களோட சயின்டிஃபிக் நேம் ஹோமோ சேப்பியன்ஸ். ஹோமோ அப்படின்றது ஜீனஸ் நேம், சேப்பியன்ஸ் அப்படின்றது ஸ்பீசிஸ் நேம். ஸோ ஒரு ஆர்கானிசத்துக்கு 2 நேம் வைக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஜீனஸ் நேம், செகண்ட் நேம் இஸ் ஸ்பீசிஸ் நேம். ஓகே, தென் கரோலஸ் லினேயஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. இவர் தான் இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சர் மெத்தடை நல்லா பாப்புலரைஸ் பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயாலஜிஸ்ட்டுக்கும் ஆல் ஓவர் த வேர்ல்டும் இதை ப்ராக்டிஸ் பண்ண வச்சார். யார்? கரோலஸ் லினேயஸ். Then only he is called as the father of taxonomy and binomial nomenclature also. Okay, by means what? To, nama means naming. Okay, 2 நேம் வைக்கிறதுக்கு பேர் தான் binomial nomenclature. See that Carolus Linnaeus introduced the method of naming the animals with 2 names known as binomial nomenclature. The first name is called as the genus name. Already நமக்கு தெரியும் genus nameனா பேரினம், and the first letter of the genus is denoted in the capital. That means what அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோமோ சேபியன்ஸ்,
அப்படின்றோம்ல, இந்த ஹோமோ அப்படின்ற நேம் என்ன, ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்ற நேம் என்ன அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸோட சயின்டிஃபிக் நேம். இந்த ஹோமோ அப்படின்ற ஃபஸ்ட் லெட்டர், ஜீனஸ் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் நம்ம கேப்ஸில் தான் எப்பயுமே வந்து என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, the first name is called as the genus and the first letter of the genus is denoted in the capital and the second name அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, ஸ்பீசிஸ் நேம். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செபியன்ஸ் அப்படின்றத ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. செபியன்ஸ் அப்படின்ற செகண்ட் நேம் எழுதுகிறோம் இல்லையா, அதை ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சரில். ஓகே, தென் பாருங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, then the second one is the species name denoted in the small letter. Then the binomial names of the some common animals are follows. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பைனாமியல் நாமென்க்ளேச்சர்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஜீனஸ் நேம், ஸ்பீசிஸ் நேம் அப்படின்ற 2 நேம் வைக்கணும். இந்த ஜீனஸ் நேமை எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். ஸ்பீசிஸ் நேமை ஸ்மால் லெட்டரில் எழுதணும். இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் நம்மளையே சொல்லியாச்சு, ஹோமோசெப்பியன்ஸ். ஹோமோ அப்படின்றத கேப்ஸில் ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். அண்ட் செப்பியன்ஸ் அப்படின்ற ஸ்பீசிஸ் நேமை ஸ்மால் லெட்டரில் வந்து என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், இப்போ சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பைனாமியல் நாமென்க்ளேச்சர். இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம புக்கில் பைனாமியல் நாமென்க்ளேச்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அமீபா, ஹைட்ரா, டேப் பாம், இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து வெரி ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். தென் நேஷ்னல் பேர்ட் இந்தியன் பீஃபால், தட் இஸ் ஃபோவோ கிறிஸ்டாட்டியஸ். நம்மளுடைய தேசிய பறவை வந்து என்னது, மயில். அதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து ஃபோவோ கிறிஸ்டாட்டஸ். இந்த ஃபோவா அப்படின்றது என்னது, ஜீனஸ் நேம். கிறிஸ்டாட்டஸ் அப்படின்றது ஸ்பீசிஸ் நேம். ஃபோவா அப்படின்ற நேமை எப்பயுமே அந்த பிஏ கேப்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்டாட்டஸை ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி நேஷ்னல் அனிமல் டைகர், பேந்த்ரியா டைகரிஸ். ஓகே, பேந்த்ரியான்றது ஜீனஸ் நேம், டைகரிஸ் அப்படின்றது ஸ்பீசிஸ் நேம். இந்த இடத்துல பேந்த்ரியா லியோ அப்படின்னு வந்தது அப்படின்னா அதை லைனை குறிக்கும். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அனதர். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பைனாமியல் நாமென்க்ளேச்சரில். இப்போ ஹெலியாந்தஸ் ஆனஸ் இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் சன்ஃப்ளவர் பிளான்ட். ஹெலியாந்தஸ்னா ஜீனஸ், ஆனஸ் அப்படின்றது ஸ்பீசிஸ். இப்போ மேஞ்சிஃபெரா இண்டிகா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மேங்கோ ட்ரீ, அதை தான் நம்ம மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்றோம். இது அதனுடைய சயின்டிஃபிக் நேம். இது இந்தியாவில் கிடைக்கிறது, இந்திய இனம் அப்படின்றதுனால அதை இண்டிகான்றோம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஏபிஸ் இண்டிகா அப்படின்னு சொல்லணும்னா இந்திய தேனி அப்படின்னு, அது எங்கேருந்து ஆரிஜின் ஆகுது அப்படின்றதையும் இது வந்து என்ன பண்ணுது, குறிக்குது. தென் நாஜா நாஜா இந்தியன் கோப்ரா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கோப்ரா வெரைட்டிக்கு நாஜா நாஜா. இப்போ see that இதில் நாஜா நாஜா அப்படின்ற ஜீனஸ் நேமும் சரி, ஸ்பீசிஸ் நேமும் சரி ஒரே ஃபார்மட்டில் வந்திருக்கு. ஆனால் ஜீனஸ் நேமை கேப்ஸில் எழுதியிருக்காங்க, ஸ்பீசிஸ் நேமை ஸ்மாலில் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஜீனஸ் நேமும் ஸ்பீசிஸ் நேமும் ஒரே ஃபார்மட்டில் வந்ததுன்னா அதை நம்ம டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், டாக்ஸானமி. The practice of naming the animals in which the generic name and the species name are the same is called the taxonomy. Example, naja naja, ratus ratus, gorilla gorilla, larynx larynx. இப்போ naja naja அப்படின்னா ஆல்ரெடி யூ நோ இட்ஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் இந்தியன் கோப்ரா. ratus ratus அப்படின்னா நம்மளோட ரேட்டோட சயின்டிஃபிக் நேம். ஓகே, gorilla gorilla இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் gorilla. larynx larynx த பைனஸ் டைப் ஆஃப் ட்ரீ, இதனோட சயின்டிஃபிக் நேம். ஸோ ஜீனஸ் நேமும் ஸ்பீசிஸ் நேமும் ஒரே மாதிரி வந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் as the taxonomy. ஓகே, then next, then இப்போ அனிமல் கிங்டம் அப்படின்றத நம்ம 2 மேஜர் கேட்டகரியாக வந்து என்ன பண்ணுறாங்க, டிவைட் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் வாட், ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் த நோட்டோகார்ட். அதை வச்சு அனிமல் கிங்டத்தை ஃபர்தராக 2 குரூப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. இன்வெர்டிபிரேட்ஸ் அண்டு கார்டேட்டா. ஆல்ரெடி யூ நோ த மீனிங் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ். இன்வெர்டிபிரேட் மீன்ஸ் வாட், do not possess the notochord. Animals which do not possess the notochord are called as the invertebrates or non-chordates. Then animals which possess notochord are called, or backbone are called as the chordates. Now we discuss elaborately about the invertebrates. Okay, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்வெர்டிபிரேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இன்வெர்டிபிரேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி 9 ஃபைலம் ஆர்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைலம் புரோட்டோசோவா அண்ட் ஃபைலம் போரிஃபெரா. மிஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபைலம் புரோட்டோசோவா, ஃபைலம் போரிஃபெரா, ஃபைலம் சீலண்டரேட்டா, ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ், ஃபைலம் ஆஸ்கல்மின்தஸ் ஆர் நெமன்தலிம்தஸ், ஃபைலம் அன்னலிடா, ஃபைலம் ஆர்த்ரோபோடா, ஃபைலம் மொலஸ்கா, ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா.
இதில் ஃபஸ்ட்டு ஃபைலம் புரோட்டோசோவா, ப்ரோனாலே ஃபஸ்ட்டு. புரோட்டோசோவா அப்படின்னா இட்ஸ் த யூனிசெல்லுலார் ஃபார்மட். அமீபா, புரோட்டோசோவாஸ், தட் மீன்ஸ் அமீபா வரலாம், தென் வால்வாக்ஸ் வரலாம், யூக்ளினா வரலாம். இவங்க எல்லாம் புரோட்டோசோவாக்கு வந்து என்னது எக்ஸாம்பிள். இப்போ நம்ம இந்த செஷனில் ஃபைலம் போரிஃபெரா, ஃபைலம் சீலன்ட்ரேட்டா அண்ட் ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்ற 3 ஃபைலம் ஆர்டர்ஸ் பற்றி எலாபரேட்டடாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைலம் போரிஃபெரா. What is the meaning of porifera அப்படின்னா they have pore bearers. In Tamil it called as துளை உடலிகள். தமிழில் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துளை உடலிகள். இதனோட உடம்பு ஃபுல்லுமே போஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதனால் இதை துளை உடலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேசிக்காகவே இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சரில் வரக்கூடிய சயின்டிஃபிக்ஸ் நேம்ஸ் எல்லாமே ஒன்று லாட்டினில் இருக்கும், இல்லைன்னா க்ரீக்கில் இருக்கும். இதனோட போரஸ் மீன்ஸ் வாட் அப்படின்னா போர் அப்படின்னு அர்த்தம். ஃபெரி மீன்ஸ் டு பியர் அப்படின்னா போர் பியரஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? தென் these pore bearing animals are commonly called sponges. இந்த மாதிரி துளைகளை இருக்கக்கூடிய உயிரினங்களை நம்ம ஸ்பான்சஸ் ஆர் துளை உடலிகள் ஆர் போரிஃபெராஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? தீஸ் ஆர் மல்டி செல்லுலார். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ புரோட்டோசோவா அப்படின்றது யூனிசெல்லுலார்னு பிரிச்சிட்டோம். இந்த போரிஃபெராவில் வரக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே மோர் தென் 1 செல்ஸ் இருக்கும். சரிங்களா? தட் மீன்ஸ் வாட், ஆல்ரெடி யூ நோ மோர் தென் மெனி செல்ஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் அ டிஷ்யூஸ்னு படிச்சிருப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் உங்களுக்கு புரிகிறதுக்காக ஒரு 5 or 6 செல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் ஈவன் இதனால் ஒரு டிஷ்யூ கிரேடை கூட என்ன பண்ண முடியாது, ஃபார்ம் பண்ண முடியாது. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் டிஷ்யூ? லாட் ஆஃப் செல் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் அ டிஷ்யூ அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இப்போ இது வந்து என்னது, இப்போ இங்கே மிஸ் இப்படி வைக்கிற இந்த டாட்ஸ் எல்லாமே இப்போ பார், சரி ஓகே. இப்போ பேசிக்காகவே தீஸ் ஆர் மல்டி செல்லுலார் அனிமல்ஸ். இப்போ பாருங்களேன், இங்கே மிஸ் வந்து நிறைய டாட்ஸாக அப்படி வைக்கிறேன் இல்லையா, இந்த இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது, ஒரு டிஷ்யூஸை வந்து என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ வெரி ஃபியூ செல்ஸ் இருந்தது அப்படின்னா அதனால் என்ன பண்ண முடியாது, டிஷ்யூ கிரேடை வந்து என்ன பண்ண முடியாது, ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஷ்யூ கிரேடை கூட ஃபார்ம் பண்ண முடியாத போரிஃபெராஸ். இட்ஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டி செல்லுலார். ஈவன் இதனால் ஒரு டிஷ்யூ கிரேட் கூட என்ன பண்ண முடியாது, ஃபார்ம் பண்ண முடியாது. பாருங்கள், தீஸ் ஆர் மல்டி செல்லுலார். மோர் தென் 1 செல் இருக்கும், ஆனால் செல்லு சேர்ந்து ஒரு டிஷ்யூவை ஃபார்ம் பண்ண முடியாது. நான் மொட்டைல் அப்படின்னா என்ன அர்த்தம், இதனால் மூமெண்ட்டை ஃபேசிலேட் பண்ண முடியாது. மோட்டிலிட்டி அப்படின்னா இடப்பெயர்ச்சி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லோக்கமோட் பண்ணுறது. இட்ஸ் a நான் மொட்டைல். இது பாட்டம் ஃபிக்ஸ்டு, இட்ஸ் a sessile. நம்ம டிஸ்கவரி சேனல்ஸ்லாம் பார்த்தோம்னா அப்படியே கடலுக்கு கீழே அந்த ஸ்பான்சஸ் காமிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தென் ஒன்லி இட் கால்ட் as the நான் மொட்டைல். தென் அக்வாட்டிக் ஆர்கானிசம். பேசிக்காக இது எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் பாடிஸில் தான் வந்து என்ன பண்ணும் இருக்கும். தென் காமன்லி கால்ட் as the sponges. they exhibit cellular grade of organization. that means செல் லெவலில் தான் இதனோட கிரேட் வந்து என்ன பண்ணும் இருக்கும். பாடி இஸ் perforated with many pores called the ostia. இதனோட உடம்பு ஃபுல்லுமே குட்டி குட்டி ஹோல்ஸாக வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் போர் பியரஸ், துளை உடலிகள். When enters into the body, water enters into the body through ostia and lead to a canal system. See the picture. இந்த பிக்சர் பாருங்களேன், இதுதான் வந்து என்னது, ஒரு ஸ்பான்சஸ். இந்த ஸ்பான்சஸோட பாடி ஃபுல்லுமே என்ன இருக்குது, மைன்யூட்டாக நிறைய ஹோல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ஹோல்ஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹோல்ஸ் வழியாக என்ன பண்ணுது, வாட்டர் உள்ளே என்ட்ரி ஆகுது. இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அது அதனுடைய ப்ரீத்திங்காக வந்து என்ன பண்ணுது, எடுத்துக்கிறது. அட் அ சேம் டைம் அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஃபுட் சப்ஸ்டன்ஸையும் அது உணவுக்காக, ஃபுட் கேதரிங்காக வந்து என்ன பண்ணிக்கிறது, எடுத்துக்கிறது. அடுத்து ஆஸ்டியா வழியாக வாட்டர் என்ட்ரி ஆகுது. அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் ஃபுட்டையும் அது உணவுக்காக எடுத்துக்கிறது. அடுத்து இந்த ஆஸ்குலம் அப்படின்ற போர் வழியாக தேவையில்லாத அன்வான்ட் கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன பண்ணிடுது, வெளியில் தள்ளிடுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெரி சிம்பிளாக கெனால் சிஸ்டம் அமைப்பில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நான் பாருங்கள், வாட்டர் என்டர்ஸ் இன்டு த பாடி த்ரூ ஆஸ்டியா. இப்போ தானே பார்த்தோம், வாட்டர் அதனோட உடம்புக்குள்ளே எப்படி என்ட்ரி ஆகுது அப்படின்னா ஆஸ்டியா அப்படின்ற போர் வழியாக என்ட்ரி ஆகுது. அண்ட் பீட்ஸ் டு எ கெனால் சிஸ்டம். இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு கெனால் சிஸ்டமை வந்து என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. இந்த வாட்டர் என்ன பண்ணுது, இட் சர்க்குலேட் வாட்டர் த்ரூ அவுட் த பாடி. அதனோட உடம்புக்குள்ளே போய் வாட்டர் வந்து என்ன பண்ணுது, நல்லா சர்க்குலேட்டட் பண்ணிவிட்டு அண்ட் கேரிஸ் அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஃபுட்டையும் ஆக்சிஜனையும் அது வந்து என்ன பண்ணிக்கிறது, எடுத்துக்கிட்டு தேவையில்லாத அன்வான்ட் வேஸ்டேஜ்
கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் ஆஸ்குலம் அப்படின்ற ஓப்பனிங் வழியாக அது வந்து என்ன பண்ணிடுது, வெளியில் தள்ளிடுது. இந்த பாடி வால் கண்டைன் ஸ்பிக்குல்ஸ். ஸ்பிக்குல்ஸ் மீன்ஸ் வாட் அப்படின்னா இந்த பாடியை சப்போர்ட் பண்ணக்கூடிய கேல்கேரியஸ் ஃபார்மட்னால மேடப் அப் ஆனது தான் ஸ்பிக்குல்ஸ். இது வந்து அதுக்கு ஸ்கெலிட்டல் சிஸ்டம் மாதிரி ஆக்டப் பண்ணி அதனோட பாடியை வந்து என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. விச் ஃபார்ம் த ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க்? இப்போ நம்மளோட பாடியில் வந்து போன் தான் ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்குது. போன் இல்லை அப்படின்னா நம்மளோட பாடிக்கு ஒரு டெஃபினைட் ஸ்ட்ரக்சர் கிடைக்காது. அதே மாதிரி இந்த ஸ்பான்சஸோட ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய கால்சேரியஸ் ஆர் சிலிசியஸ் சப்ஸ்டன்ஸ்னால மேடப் ஆஃப் ஆன ஒரு ஸ்பிக்குல்ஸ் தான் அதுக்கு ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க்கு அதனோட பாடிக்கு தேவையான ஒரு அமைப்பாக வந்து என்ன பண்ணுது, இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனோட ரீப்ரொடக்ஷன் இஸ் பை போத் ஏசெக்சுவல் அண்டு செக்ஸுவல் மெத்தட்ஸ். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஏசெக்சுவல் அஸ் வெல் அஸ் த செக்ஸுவல். ஆல்ரெடி ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா அதே மாதிரியே ஒரு யங் ஒன்ஸை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டியை தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏசெக்சுவல் மெத்தட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஜெமியூல் அப்படின்ற 2 மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் இது வந்து என்ன பண்ணுது, ஏசெக்சுவல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட முருங்கை மரம் இருக்குது அப்படின்னா அதனோட கட்டையை எத்தனை துண்டாக வெட்டி அத்தனை துண்டையும் வந்து ஒரு ஃபார்மட்டாக ஃபிட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு நியூ பிளான்ட்டை கொடுக்கும் இல்லையா. அதே மாதிரி இதனோட பாடியை எத்தனை ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரிக்கிறோமோ அத்தனை ஃப்ராக்மெண்ட்ஸும் ஒரு நியூ ஆர்கானிசமாக மாறும். அதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஜெமுல் ஃபார்மேஷன். ஜெம்யூல்ஸை வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். இது ரெண்டும் ஏசெக்சுவல் மெத்தடுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். செக்ஸுவல் மெத்தட்ஸில் இது கேமிட்ஸை வந்து என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய லார்வல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தா பேரண்ட் கைமுலா அண்டு ஆம்பி பிளாஸ்டுலா அப்படின்ற 2 டைப் ஆஃப் லார்வல் ஸ்டேஜை எக்ஸிபிட் பண்ணுது. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சைக்கான், ஸ்பான்சுலா, யூப்ளெட்லா, தென் யூஸ்போனியா, இந்த மாதிரி நிறைய ஃபார்மட் இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது. நம்மளோட புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூப்ளெக்டலா அண்டு சைக்கான் இது ரெண்டும் நம்ம போரிஃபெராக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நத்திங் பட் இப்போ நம்ம இன்வெர்டிபிரேட்ஸில் ஃபைலம் போரிஃபெரா அப்படின்ற ஃபைலம் பற்றி பார்த்துட்ருக்கோம். போரிஃபெரா அப்படின்னா துளை உடலிகள் அப்படின்னு அர்த்தம். இதை போர் பியரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட உடம்பு ஃபுல்லும் நிறைய ஓட்டைகள் இருக்குது. தென் இந்த ஹோல்ஸுக்கு பேர் ஆஸ்டியா. இதன் வழியாக வாட்ரு உள்ளே என்ட்ரி ஆகி அந்த வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபுட்டையும் ஆக்சிஜனையும் அதனோட சர்வேக்காக எடுத்துக்கிட்டு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை அதே வாட்டர் வழியாக ஆஸ்குலம் வழியாக அது வெளியே ஏற்றுது. இதனோட பாடியை என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பிக்குல்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு. இது இதுக்கு ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்குது. இது ஏசெக்சுவல் அஸ் வெல் அஸ் த செக்ஸுவல் மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. இதனுடைய லார்வல் ஃபார்மட்டுக்கு பேர் பேரண்ட் கைமுலா அண்ட் ஆம்பி பிளாஸ்டுலா. இது வந்து பாட்டம் ஃபிக்ஸ்டு செசைலாக தான் இருக்கும். இது மூமெண்ட்டை ஃபேசிலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஃபைலம் ஆர்டர் ஃபைலம் சீலண்டரேட்டா. ஓகே, சீலண்டரேட்டா அப்படின்றத அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். சரிங்களா. இது ப்ரீவியஸ் வரைக்கும் இதை சீலண்டரேட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சினிடேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சினிடேரியா. சீலண்டரேட்ஸ் ஆர் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் மோஸ்ட்லி மெரைன் அண்ட் ஃபியூ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸ். இந்த சீலண்டரேட்ஸ் ஆர் சினிடேரியாவில் வரக்கூடிய எல்லா ஆர்கானிசமுமே ஃபுல்லி வாட்டரில் தான் இருக்கும். சிலது கடல் நீர்லேயும் இருக்கும், சிலது ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் மல்டி செல்லுலார் ரேடியலி சிமெட்ரிக்கல் அனிமல்ஸ். இதனோட பாடி என்னது, நம்ம ஏற்கனவே வந்து ஃபைலம் போரிஃபெராவில் செல்லுலார் கிரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஃபைலம் சீலண்டரேட்டா வந்து ஃபஸ்ட்டு டிஷ்யூ கிரேட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். தட் மீன்ஸ் வாட், நிறைய செல்ஸு சேர்ந்து ஒரு டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஃபைலம் சீலண்டரேட்டாவுக்கு இருக்குது. ஸோ அது செல்லுலார் கிரேட், இது டிஷ்யூ கிரேட். ஓகேங்களா. தென் அடுத்து மல்டி செல்லுலார், நிறைய செல்ஸ் இருக்குது, டிஷ்யூவை ஃபார்ம் பண்ண முடியும். தென் ரேடியலி சிமெட்ரிக்கல். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, ரேடியல் சிமெட்ரிக்கல்னால் என்ன, சென்ட்ரல் ஆக்சிஸ் வழியாக பாடி பிளான் போச்சுன்னா எத்தனை ஈக்குவல் ஃபார்மட்டாக அதை பிரிக்கிறோமோ அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேடியல் சிமெட்ரி ஆர் ஆரச் சமச்சீர் அப்படின்னும். நம்ம ஏற்கனவே ரேடியல் சிமெட்ரிக்கு என்ன பார்த்தோம், ஹைட்ராவை எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஃபைலம் சீலண்டரேட்டாவுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் ஹைட்ரா தான். ஓகேங்களா. சென்ட்ரல் ஆக்சிஸில் பிரித்தோன்னா அத்தனை பாகங்களாக எத்தனை துண்டாக வெட்டுறோமோ அத்தனை சம பாகங்களாக அதை பிரிக்கலாம். தென் அண்ட் வித் டிஷ்யூ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூவை ஃபார்ம் பண்ண முடியும். பாடி வால் இஸ் டிப்ளோபிளாஸ்டிக். ஆல்ரெடி யூ வெல் வெர்ஸ்டு. டிப்ளோபிளாஸ்டிக் மீன்ஸ் வாட், ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கோம், ட்ரிப்ளோபிளாஸ்டிக்
அண்டு டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி 2 படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்க இல்லையா? என்ன படித்தோம்? ஜெர்ம் லேயர்ஸில் எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம் அப்படின்ற 3 ஃபார்மட் இருந்த ட்ரிப்ளோபிளாஸ்டிக். எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம் மட்டும் இருந்ததுன்னா டிப்ளோ 2 அப்படின்னு சொல்லி படித்தோம். இந்த ஃபைலம் சீலன்ட்ரேட்டா அப்படின்ற ஒரே ஃபைலம் ஆர்டர் மட்டும்தான் டிப்ளோபிளாஸ்டிக்கு எக்ஸாம்பிள். இதில் அவுட்டர் எக்டோடர்ம் அண்ட் இன்னர் எண்டோடர்ம் இருக்குது. மிடில் மீசோடர்ம் இல்லை. மீசோடர்ம் இருக்கக்கூடிய இடத்துல ஜெல்லி லைக் பார்ட்டிஷனான மீசோகீலியா அப்படின்ற ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? Then an outer ectoderm and inner endoderm are separated by non-cellular jelly-like substance called the mesogilia. fully form ஆகாத jelly-like substance ஆன மீசோகிலியானால இது பிரிக்கப்பட்டிருக்கு. It has central vascular cavity called the coelentron. இதனோட மைய பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜக் மாதிரி சீலன்ட்ரான் மாதிரி ஒரு அமைப்பை வந்து என்ன பண்ணுது? உருவாக்குது. ஏற்கனவே பார்த்தது துளை உடலிகள் சொல்லி பார்த்தோம். சீலன்ட்ரா அப்படின்னா குழி உடலிகள் அப்படின்னு அர்த்தம். இதனோட பாடி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல சென்டரில் பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரான் அப்படின்ற ஒரு இந்த கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி ஒரு ஜக்கு மாதிரி ஒரு குழி மாதிரி ஒரு அமைப்பை வந்து என்ன பண்ணுது? உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் பாருங்கள், அதுக்கு தான் வந்து என்னது அப்படின்னா சீலன்ட்ரா. அதுக்காக தான் இதுக்கு சீலன்ட்ரேட்ஸ் அப்படின்ற நேம் வந்து என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. தென் இட் ஹேஸ் சென்ட்ரல் வாஸ்குலர் கேவிட்டி கால் சீலன்ட்ரான் வித் மவுத் சரௌண்டட் பை a ஷார்ட் டென்டக்கல். see that picture. இதுதான் வந்து ஹைட்ரா. இதனோட மவுத்தை வந்து என்ன பண்ணுது? டென்டக்கல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு? சரௌண்ட் பண்ணியிருக்கு. இந்த டென்டக்கிள்ஸோட இம்பார்ட்டண்டான ரோல் என்ன அப்படின்னா இட் ஹெல்ப் டு கேப்சர் த ஃபுட்டு. சரிங்களா? உணவு, அதுக்கு தேவையான உணவை பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் அட் த சேம் டைம் இட் எஸ்கேப் ஃப்ரம் த ப்ரிடேட்டாஸ். இதனோட டென்டக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா நெமட்டோசிஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டிங்கிங் செல்ஸ், இன் தமிழ் இட் கால்ட் அஸ் கொட்டும் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்குது. அது என்ன பண்ணுது? இதை ஏதாச்சும் ப்ரிடேட்டாஸ் அப்படின்னா இதனுடைய எதிரிகள் இதை பிடிச்சி சாப்பிட வந்துச்சுன்னா இதனோட டென்டக்கிள்ஸில் இருக்கக்கூடிய அந்த கொட்டும் செல்லை வச்சு ஸ்டிங் பண்ணிவிட்டு இது வந்து என்ன பண்ணிக்கிறோம்? அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிக்கிறோம். ஸோ டென்டக்கிள்ஸ் பிளே எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, தென் பாருங்கள், with the mouth surrounded by a short tentacles. The tentacles bear a stinking cells called the cnidoplast or nematocyst. அந்த டென்டக்கிள்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிங்கிங்னா அந்த கொட்டும் செல்கள், அதுக்கு பேர் சினிடோபிளாஸ்ட் ஆர் நெமட்டோசிஸ்ட். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? ஃபைலம் சீலன்டரேட்டா. இதை இப்போ நவடேஸ் சினிடேரியான்னு சொல்கிறோம். இதை தமிழில் குழி உடலிகள் சொல்கிறாங்க. இது ஃபுல்லி மெரைன்லேயோ இல்லை ஃப்ரெஷ் வாட்டர்லேயோ இருக்கும். இது வந்து மல்டி செல்லுலார் டிஷ்யூ கிரேடை ஃபார்ம் பண்ணும். தென் ரேடியலி இட்ஸ் அ சிமெட்ரிக்கல், இட்ஸ் அ டிப்ளோபிளாஸ்டிக். அடுத்து இதில் மீசோகிலியா அப்படின்ற ஜெல்லி லைக் பார்ட்டிஷன் காணப்படுது. இல்லை சென்டரில் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இருக்குது. அதனால் அதுக்கு பேர் சீலன்ட்ரேட்ஸ், அதுக்கு பேர் சீலன்ட்ரான். தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இதனுடைய மவுத்தை சுற்றியும் டென்டக்கிள்ஸ் இருக்குது. இதில் ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்குது. தட் ஹெல்ப் டு escape from the predator. at the same time it help to capture the food. இது உணவு பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் உதவுது, எதிரிகள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் இந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் அதுக்கு உதவுது. see the picture of hydra. இதில் பாருங்கள் அதனோட டென்டக்கிள்ஸ் இருக்குது. இதில் எக்டோடம் எண்டோடம் இருக்குது. இடையில பாருங்கள் மீசோகிலியா அப்படின்ற ஜெல்லி லைக் பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இருக்குது. ஓகேங்களா? இதில் பேசல் டிஸ்க். இதில் வந்து சர்டைன் ஃபார்மட் வந்து செசைலாக இருக்கலாம், சிலது மூமெண்ட்டை ஃபேசிலேட் பண்ணலாம். பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன். இதில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெனி சீலன்ட்ரேட் exhibit polymorphism. what is the meaning of poly? polyனா many, மார்ஃபிசம்னா என்ன? மார்ஃபாலஜிக்கலி எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய வெளிப்புற தோற்றத்தில் இந்த ஃபைலம் சீலன்ட்ரேட்டாவில் வரக்கூடிய அனிமல் வந்து பாலிப் அண்ட் மெடுசா அப்படின்ற 2 ஃபார்மட்டில் வந்து என்ன பண்ணுது? காணப்படுது. பாலிப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி நீளமாக சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடியதை பாலிப் ஃபார்மட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடியதை ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம மெடுசா ஃபார்மட்னு சொல்கிறோம். ஃபார் இப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தட் இஸ் அ பாலிப். ஓகேங்களா? இந்த மாதிரி பாடி ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா பாலிப். இப்போ ஹைட்ரா வந்து பாலிப் ஃபார்மட்டுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். தென் மெடுசா அப்படின்னா இந்த மாதிரி இப்போ ஜெல்லி ஃபிஷ் பாருங்கள், இது இந்த மாதிரி அம்பர்லா ஷேப்பில் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மெடுசா. இந்த மாதிரி உடல் அமைப்பில் இதுக்கு பாலிப் அண்ட் மெடுசா அப்படின்ற 2 வேரியேஷன் இருக்குது. அதனால் இது வெளிப்புற தோற்றத்தில் பன்முகத்தன்மை உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் விச் இஸ் த வேரியேஷன் இன் த ஸ்ட்ரக்சர் and function of the individuals of the same species.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலிப் ஃபார்மட் பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். இந்த மெடுசா ஃபார்மட் பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ தே ரீப்ரொடியூஸ் போத் ஏசெக்சுவலி அண்டு செக்ஸுவலி. எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்டு ஜெல்லிஃபிஷ். இப்போ நம்ம ஃபைலம் சீலன்ட்ரேட்டாவுக்கு ஹைட்ராவையும் ஜெல்லிஃபிஷ்ஷையும் எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். இந்த ஹைட்ராவில் இருக்கக்கூடிய டென்டக்கிள்ஸோட ஸ்டிங்கிங் செல்ஸோட ரோல் பார்த்தோம். இதனுடைய அமைப்பு பாலிப்பில் இருக்குது, சிலிண்டரிக்கலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது ஏசெக்சுவல் மெத்தடை எக்ஸிபிட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். மெடுசான்றது மெடுசா அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் ஜெல்லிஃபிஷ். ஓகேங்களா, இது அம்பர்லா ஷேப்பில் இருக்குது. இது செக்ஸுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை எக்ஸிபிட் பண்ணுது. ஓகேங்களா, ஃபைலம் சீலன்ட்ரேட்டா இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் த சினிடேரியா. இதனுடைய லார்வல் ஃபார்மட்டை பிளானுலா லார்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட லார்வல் ஃபார்மட்டை என்ன சொல்லுவாங்க, பிளானுலா அப்படின்ற ஃபார்மட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ் அங்கேயே ஃப்ளாட் வார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட்டை புழுக்கள் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய பாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டனாக இருக்கும். அதனால் இதுக்கு பேர் வந்து தமிழில் தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தென் இதில் ஃபஸ்ட்டு பிளாட்டி அப்படின்னா ப்ராட் ஆர் ஃப்ளாட் அப்படின்னு அர்த்தம். ஹெல்மின்தஸ் மீன்ஸ் வாட் அப்படின்னா வார்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, தென் பாருங்கள், தே ஆர் பைலாட்ரலி சிமெட்ரிக்கல். ஆல்ரெடி யூ ஆர் வெல் வேர்ஸ்டு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பைலாட்ரல்? இந்த பாடியை வந்து டூ ஈக்குவல் ஹால்ஃப்ஸாக பிரித்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த பைலாட்ரல். ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பைலாட்ரல் சிமெட்ரிக்கு ஹியூமன் பீயிங் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்மளோட புக்கில் டோர்டாய்ஸ் பிக்சரை பைலாட்ரல் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ bilateral symmetrical triploplastic. Triploplastic means what? Ectoderm, endoderm, mesoderm அப்படின்ற 3 டேர்ம் லேயர்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபைலம் சீலன்ட்ரேட்டாவில் மட்டும்தான் டிப்ளோபிளாஸ்டிக், அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஓகே, தென் ஏசிலோமேட். ஏசிலோமேட்டுக்கும் மீனிங் தெரியும். பாடி கேவிட்டி இஸ் ஆப்சென்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஏ? ஏ மீன்ஸ் ஆப்சென்ட். சீலோமேட் மீன்ஸ் வாட்? கட்டுக்கும் பாடி வாலுக்கும் இடையில என்னது பாடி கேவிட்டி இருந்ததுன்னா அது சீலோமேட். இப்போ இது இல்லை. இப்போ சீலோமை பேஸ் பண்ணி நம்ம ஏ சீலோமேட், சூடோ சீலோமேட் அண்ட் யூ சீலோமேட் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா. இதுக்கு வந்து என்ன கிடையாது, பாடி கேவிட்டி இல்லை. வித்தவுட் பாடி கேவிட்டி அனிமல்ஸ். மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் பேரசிட்டிக். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேரசிட்டிக்? ஒட்டுண்ணி. சரிங்களா, இது ஒரு ஹோஸ்டோட பாடியில் ஒட்டிக்கிட்டு அதிலிருந்து பிளட்டை சக் பண்ணி வாழும். இந்த நேச்சர் சக்கஸ் அண்ட் ஹூக்கஸ் ஹெல்ப் த அனிமல் டு அட்டாச் இட் செல்ஃப் டு த பாடி ஆஃப் த ஹோஸ்ட். இப்போ டேப்வார்ம் இஸ் த வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாட்டிஹெல்மின்தஸ். நம்மளோட குடலுக்குள்ள நாடா புழு அப்படின்ற டேப்வார்ம் சர்வே பண்ணுது. இதனோட சயின்டிஃபிக் நேம் டீனியா சோலியம். அதனோட ஹெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா see the picture, இதுதான் வந்து என்னது டேப்வார்ம். இதனோட ஹெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சர்டைன் ஸ்காலக்ஸ், சக்கர் அண்ட் ஹூக்கர் இருக்கும். கொக்கிகள் அண்டு உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட இண்டஸ்ட்ரியை நல்லா பிடிச்சிக்கிறதுக்கு அந்த கொக்கிகள் உதவுது. சக்கஸ் தட் ஹெல்ப் டு சக் த பிளட் ஃப்ரம் த ஹோஸ்ட். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிளட்டை அது வந்து என்ன பண்ணிக்கிறது, உறிஞ்சி எடுத்துக்கிறது. நம்மலாம் சொல்லுவாங்கள்ல, வயிற்றுக்குள்ளே வந்து புழு இருக்குது, அதனால தான் நீ வந்து உடம்பு உனக்கு இன்னும் சரியாக மாட்டேங்குது, வார்மை கில் பண்ணுறதுக்குலாம் நம்ம நிறைய மெடிசன் எடுத்துக்கிறோம், இதெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்றது ஒரு பேராசிட்டிக் வார்ம்ஸ். சரிங்களா, இது இதனோட லைஃப் ஸ்பேனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இந்த டேப் வார்ம் 2 ஹோஸ்ட் அதுக்கு வந்து என்ன பண்ணுது, தேவைப்படுது. அதனால் இதை டைஜெனிக் பேரசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் பீயிங்ஸோட ஃபீஸஸ் மூலமாக இது பிக்ஸோட பாடிக்குள்ளே வந்து என்ன பண்ணலாம், என்ட்ரி ஆகலாம். இது ஹையர் கிளாஸஸில் நம்ம எலாபரேட்டடாக படிக்கலாம். ஓகேங்களா, தென் பாருங்கள். தென் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன் மிஸ், சக்கஸ் அண்ட் ஹூக்ஸ் ஹெல்ப் த அனிமல் டு அட்டாச் இட் செல்ஃப் டு த பாடி ஆஃப் த ஹோஸ்ட். ஹோஸ்ட்னா நம்ம யாரை சார்ந்திருக்கோ அதுதான் அவங்களோட ஹோஸ்ட். அவங்களோட பாடிக்குள்ளே ஒட்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து அதில் இருக்கக்கூடிய சக்கஸ் அண்ட் ஹூக்கஸ் வழியாக உணவை வந்து என்ன பண்ணிக்குது, பிளட்டை சக் பண்ணி எடுத்துக்குது. எக்ஸ்க்ரீஷன் அக்கஸ் பை ஸ்பெஷலைஸ்டு செல் கால்ட் த ஃப்ளேம் செல்ஸ். இப்போ நம்மளோட எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் கிட்னி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அதை எக்ஸ்க்ரீஷனை அதனோட பாடியில் எக்ஸ்க்ரீஷனை ஃபேசிலேட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல் இருக்குது. தட் செல் இஸ் கால்ட் அஸ் த ஃப்ளேம் செல். இன் தமிழ் இட் கால்ட் அஸ் சுடர் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. These worms are hermaphrodites. What is the meaning of hermaphrodite? The male and female reproductive organ or presence in the same body is called as the hermaphrodite. ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும் ஒரே பாடியில் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா that is called as the hermaphrodite. That means இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல்ன்ற செப்பரேஷன் இருக்குது. எர்த்வார்மில் இந்த பிளாட்டிஹெல்மின்தஸ்லாம் ஆண் புழு பெண் புழு அப்படின்ற வித்தியாசம் இல்லை.
தென் அதைத்தான் நம்ம ஹெர்மோபொராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹேவிங் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் இந்த சிங்கிள் இண்டிவிஜுவல். எக்ஸாம்பிள் லிவர் ஃப்ளூக். லிவர் ஃப்ளூக்கோட சயின்டிஃபிக் நேம் ஃபேஷியோலா ஹெப்பாட்டிகா. லிவர் ஃப்ளூக்கோட சயின்டிஃபிக் நேம் என்ன? ஃபேஷியோலா ஹெப்பாட்டிகா. டேப் வார்மோட சயின்டிஃபிக் நேம் டீனியா சோலியம். இட்ஸ் a very good example of platyhelminthes. Okay, then see the picture. Planaria, liver fluke, tapeworm. இவங்க எல்லாமே platyhelminthes-க்கு வெரி குட் எக்ஸாம்பிள். இந்த பிளானேரியா அப்படின்றது ஹை பவர் ஆஃப் ரீஜெனரேஷனை எக்ஸிபிட் பண்ணுது. தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா அது அதனுடைய இழந்த பகுதிகளை திருப்பியும் புதுப்பிச்சுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நெயிலையோ நம்ம ஹேரையோ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி திருப்பியும் வளருது. அதே மாதிரி இதில் இந்த பிளானேரியன்ஸ்க்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா அதனோட லேக்டு பார்ட்ஸை திருப்பியும் புதுப்பிச்சுக்கிறக்கூடிய ரீஜெனரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதில் இருக்கக்கூடிய பிளானேரியாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லிவர் ஃப்ளூக் அப்படின்னா கல்லீரல் புழு அப்படின்னு சொல்லுவாங்க. லிவரில் என்ன பண்ணுது? சர்வே பண்ணுது. இது அடுத்து டேப் வார்ம் நம்மளோட இண்டஸ்டைனில் இருக்குது. தென் பிளட் ஃப்ளூக் வேறு இருக்குது, சிஸ்டோசோமா. இது எல்லாமே ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸில் வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நாமன் கிளேச்சர்னால் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். பெயரிடும் முறைனா என்ன? உலக அளவில் பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் ஒவ்வொரு நேம் வச்சோம்னா நம்மளால் கன்ஃபியூஷனாக படிக்க முடியாது. ஸோ உலகத்தில் இருக்க எல்லாரும் ஒரு உயிரினத்தை பற்றி ஒரே நேமிங்கில் படித்தா தான் அது ஆப்டாக இருக்கும். அப்படின்றதுக்காக வந்தது தான் நாமன் கிளேச்சர் அண்ட் பைனாமியல் நாமன் கிளேச்சர். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வெல் பாப்புலரைஸ்டு பண்ணது கரோலஸ் லினேயஸ். தென் இவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். இவர் தான் பைனாமியல் மெத்தடையே இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் நிறைய ஸ்பீசிஸோட பைனாமியல் நேம்ஸ் பார்த்தோம். இது ஹியூமன் பீயிங்ஸோட சயின்டிஃபிக் நேம் ஹோமோ சேபியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து அனிமல் கிங்டம் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் கார்டேட்ஸ் டிவைடர் ஆகுதுன்னு சொல்லியும், இன்வெர்டிபிரேட்ஸ்னால் ஆப்சன்ஸ் ஆஃப் த நோட்டோகார்ட் அப்படின்னு சொல்லியும், அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபைலம் புரோட்டோசோவா அது யூனிசெல்லுலார், அதனால் அதை பார்க்காம நம்ம அதுக்கு அடுத்து வரக்கூடிய போரிஃபெரா, தென் போரிஃபெராவுக்கு அடுத்து சீலன்ட்ரேட்டா ஆர் சினிடாரியா அண்ட் பிளாட்டிஹெல்மின்தஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.